எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, ராதிகாவின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவாரா கோபி? வியூ பார்க்க வந்த பாக்கியா என்ன விஷயன்றதை டீலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோடில் ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையே உள்ள உறவு நீதிமன்றத்தில் வச்சு சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மேலும் கோபியிடமிருந்து ஜீவனம்சம் எதுவும் ஒன்றும் வேணான்ற மாதிரி கேட்க, ராதிகா எதுவுமே வேண்டான்ற மாதிரி தனக்கு டிவோர்ஸ் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ராதிகா வெளியே வர அங்கே பாக்கியா அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க. மேலும் ராதிகாவிடம் நீங்கள் 2 பேரும் சேருவீங்க, ஏதாவது சரி அதிசயம் நடக்கும்ன்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அடுத்த மாதிரி அதுக்கு இனி சான்ஸ் இல்லை, இனி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் கூட நான் சிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசி இந்த மகிழ்ச்சியோட ராதிகா பாக்கியாவிடம் தான் முடிவு வெட்டப்போவதாக சொல்கிறாங்க. இதற்கு பாக்கியா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நம்பரை மாற்றினீங்கன்னா எனக்கு கட்டாயம் நீங்கள் தாங்கன்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. இதை அடுத்து ராதிகா தனியாக இருக்க கோபிக்கிட்டோம் அவங்களிடம் சென்று இந்த பேசலாமான்ற மாதிரி கேட்க ராதிகா ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் போது தான் தினமும் உன்னை பற்றி நான் யோசிப்பேன், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், கடந்த காலத்துக்கு போக முடியும்னா எல்லாவற்றையும் சரி செஞ்சிருவேன்ற மாதிரி சொல்ல, கடந்த காலத்துக்கு போகுதுன்னா பிழைப்புக்கு மேலே பிழைன்ற மாதிரி சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க. இதில் உனக்கும் மையுக்கும் ஏதாவது செய்யணுன்ற மாதிரி கேட்க என்ன வேணுன்ற மாதிரி கேட்க, எனக்கு வேறு ஒரே ஒரு ஆசை தான், கடைசியாக அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு கோபியும் சரின்னு சொல்லி காலில் ராதிகாவை ஏற்றிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்றது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்து அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.